வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் பிகேகே. இன்றைக்கி ஒரு இடமா உட்காந்து வீட்டில் இல்லை, ஒரு ஆஃபீஸ் இடத்துலையும் இல்லை, ஜஸ்ட் ட்ராவலிங். ஒரு வேலையெல்லாம் முடிச்சு ஆஃபீஸில் அப்படி சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்காக வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி உங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட இந்த வீடியோ எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதில் முதல்ல என்னென்னா, நேற்று சில பேர் சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. எப்படி மேனிஃபெஸ்டேஷன் எழுதுறது, எப்படி இதை பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி செய்கிறது அப்படின்லாம். முக்கியமாக நிறைய விஷயங்கள் ரெகுலராகவே ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று வச்சுக்கணும். என்ன வீட்டில் வச்சுக்கணுன்னா, எழுந்தோடனே காலையில் மூஞ்சியெல்லாம் கழுவி பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். எந்த சாமியும் சொல்கிறது இல்லை நீ குளிச்சு தான் பண்ணணும். அதை விளக்கேற்றி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது, கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ப்ரிஃபர் குளிச்சுட்டு தான் நான் சமையல் ரூம்குள்ளே போவேன், குளிக்காமல் போய். ஏன்னா எனக்கும் அந்த சமையல் அறை பூஜை அறை மாதிரி தான். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிச்சனை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சுத்தமாக. நேற்று நைட்டு இருந்த குப்பையெல்லாம் தூக்கி நேற்று நைட்டை வெளியில் ஒரு இந்த பிளாஸ்டிக் கவர்லேயே இதில் போட்டிங்களோ கட்டி ஓரமாக வச்சிடணும். திறந்து கூட வைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிச்சன் சுத்தமாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். நைட்டு போய் படுக்கும்போது கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மெல் வராமல் ஒரு 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சு கிச்சன் கதவு மூடுங்க. அந்த மனம் லக்ஷ்மி வரவேற்கும். உங்களுடைய ஜாடியான கல்லுப்பு ஜாடி ஃபுல்லாக இருக்கணும், சால்ட்டு ஜாடி ஃபுல்லாக இருக்கணும், எல்லா வகையான அந்த அஞ்சரைப்பட்டி ஃபுல்லாக இருக்கணும். தினம் காலையில் பார்த்தோன்னே அது ஃபுல்லாக இருக்கும்படி பார்த்துக்கணும். அதே மாதிரி காஞ்ச மிளகா நிறையா இருக்கணும். காஞ்ச மிளகாவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லட்சுமிகரமான ஒரு விஷயம், புரிஞ்சுருக்குல்ல? அது இன்னொன்று, வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு இது, இந்த புளியெல்லாம் மொத்தமாக அப்படி போடாதீங்க. அதை வந்து சின்னதாக உருட்டி போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். எதையுமே திறந்து வைக்காதீங்க. ஓகே, வாரத்தில் ஒரு நாள் இந்த கிச்சனை எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி பேப்பர் மாற்றி தொடச்சி க்ளீன். அதே மாதிரி எதெல்லாம் ஜாஸ்தி உபயோகிக்கலையோ அந்த பாத்திரங்கள்லாம் பேக் பண்ணி நீங்கள் மேலே பரணியில் வச்சு என்றைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் திரும்பி எடுத்துக்கலாம். ப்ரொவிஷனெல்லாம் வெயிலில் காய வச்சு டப்பாவில் போடுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் சுபிட்சம் உண்டாகும். காலையில் எடுத்தோன்னே நம்ம செய்கிறது தண்ணி காய்ச்சணும், பால் காய்ச்சணும். வெறும் பால் மாத்திரம் காய்ச்சக்கூடாது. என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்களோட மேஜை அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது. இதை பாருங்கள், இந்த ஸ்வீட்டை பக்லாவா அப்படின்னு ஒரு ஸ்வீட்டு, ஃப்ரைட் ரைஸு, குழம்பு சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணணும். அதுதான் அடுத்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன், பெரிய பொண்ணு வீட்டுக்கு. இப்போ சின்ன பொண்ணு வீட்டில் இருக்கேன். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்தை கோடான கோடி நன்றி. நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பல விஷயங்களை பேசியாகணும். அடுத்த லொக்கேஷன் போயிட்டேங்க. அதுக்குள்ளே நான் பொண்ணு வீட்டில் சாப்பிட்டுட்டு பெரிய பொண்ணு வீட்டுக்கு போகிறேன். இது வந்து அண்ணா நகர், அது வந்து வடசரவாக்கம். ட்ராவல் பண்ணி போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறதுன்னு சொன்னேன். எதுக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கணும்னா, நம்ம வீட்லேயே படுக்கை அறையை விட ரொம்ப முக்கியமான முதலிடம் சமையலறை தான். ஏன்னா நம்ம உணவு அங்கேருந்து தான் வருது. அந்த லக்ஷ்மி, அன்னலக்ஷ்மி அங்கேருந்து நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் வெள்ளிக்கிழமை கோலம் போடுவாங்க. வியாழக்கிழமை நைட் கோலம் போட்டுருவாங்க. வெள்ளிக்கிழமை வரும்போது அது நீட்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி காய்ச்சணும். தண்ணி தேவையோ இல்லையோ ஒரு டம்ளர் தண்ணி சூடு பண்ணணும். ஏன்னா அது பஞ்சபூதங்கள் ஒன்று, அதுக்கு ஒரு மரியாதை. அடுத்தது பாலை காய்ச்சணும். அப்புறம் காஃபி, இப்போ சமையல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. நான் கிச்சனை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் ஒரு விதம், புரிஞ்சுதா? இப்போ நாம் வந்து மெயின் டாப்பிக்கு வருவோம். நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரே பாத்திரத்தில் நமக்கு என்னெல்லாம் தேவை? நல்ல வசதியான வாழ்க்கை, சந்தோஷம், வெளியூர்லாம் சுற்றி பார்க்குற அந்த வாய்ப்பு, அப்புறம் வந்து குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும். அது லைனாக நாம் வந்து விஷயங்கள் சொல்லிட்டு வருவோம். இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அழகான ரவுண்டான வெண்கல பாத்திரம். அதில் என்ன பண்ணோன்னா, ஒரு பேப்பரில் செல்வ வளம் எழுதி அதில் போடுங்க. சின்ன வெண்கல பாத்திரம்,
வெங்கல பாத்திரம் எல்லார் வீட்டில் வெங்கல பாத்திரம் இல்லாட்டி பித்தளை பாத்திரம், பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் இல்லாட்டி கண்ணாடி கிண்ணம். கண்ணாடி கிண்ணம் கண்ணாடி கிண்ணம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது அப்போ தான் வந்து எப்போவுமே கண்ணாடி கிண்ணம் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி, ஈஸியாக சூட்டை வெளியில் இருக்கிறதெல்லாம் கண்டக்ட் பண்ணும். அப்போ நம்ம சொல்கிற வார்த்தையும் அது இழுத்துக்கும். அதுதான் கண்ணாடி கிண்ணம். அந்த கண்ணாடி கிண்ணத்தில் முதல்ல நல்ல சிறந்த செல்வ வாழ்க்கை, அடுத்தது குழந்தைகள் குடும்பம் நலம், அடுத்தது மகன் கல்யாணமோ முக்கியமாக வீடு கட்டுறதோ வெளிநாடு போகிறதோ என்னெல்லாம் விஷயம் இருக்கோ போடணும். ஒரு 4 5 விஷயம் இருக்கும் போட்டுக்கணும். போட்டு அந்த கண்ணாடி பாத்திரத்தை வச்சுக்கணும். பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் அதை எடுத்து காலையில் எழுந்தோடனே எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது எடுத்துக்க. மேலே என் வாழ்க்கை கதை. செல்வம்னா என்னெல்லாம் வேணும், இது வேணும், வீடு வேணும், ஃபர்னிச்சர் வேணும், டிவி வாங்கணும், கையில் காசு வேணும், நகை வாங்கணும், துணி வாங்கணும், பொருள் வாங்கணும், ப்ரொவிஷன் வாங்கணும், இதெல்லாம். நான் காலையில் 5 மணிக்கு எழுந்தேன். என் வீடு மிக அழகாக இருக்கிறது. இந்த வீட்டில் நான் இந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன்? ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். என்ன வேணும், என்ன வாங்கணும், என்ன தேவை, என்ன டிசைர் அப்படின்னு எழுதுங்க. ஒன்றொன்னா என்னெல்லாம் வேணுமோ. நகை இருக்குது, பீரோடு இந்த நெக்லஸ் இருக்குது, நான் போட்டு பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கணும். இருக்கேன்னு சொல்லணும். ஓகே, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிடணும். அடுத்தது இது ப்ரொஃபஷன், ஜாப் பற்றி. என்னுடைய வேலையில் நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு நல்ல பாராட்டு கிடைக்கிறது, நான் தெளிவான கவனத்துடன் வேலை செய்கிறேன் அப்படின்னு. இதில் கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தால் என் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, என் பையன் எக்ஸாம் எழுதுனா அவன் நல்லா பண்ணான், ரொம்ப நல்லா பண்ணிக்கா, ரிசல்ட் வந்தாச்சு, இஸ் பாஸ். ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேப்பர் எடுத்து கதை எழுதணும். அஃபர்மேஷன் கிடையாது, என் கதை. நீங்கள் மேலே டாப்பிக்கே என் கதை. நானாக இருந்தால் பகலகுமாரி ஆகிய நான் காலையில் எழுந்தேன், பிராணாயாமம் பண்ணேன், மெடிடேஷன் பண்ணேன், அந்த தண்ணியை குடித்தேன், பாதாம் வால்நட் சாப்பிட்டேன், அப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணேன், என்னுடைய கிளிக்கும் புறாவுக்கும் சாப்பாடு கொடுத்தேன், அவங்க வந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்டு போனாங்க. இப்படி ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கணும். உங்கள் கதையை நீங்கள் இப்படி தான் எழுதணும். இது அடுத்தது குழந்தைகள். என் மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அது இனிதே நடந்தேறியது, இந்த விருந்தினெல்லாம் வந்தாங்க, இந்த மாதிரி சாப்பாடு போட்டோம், எல்லாத்தையும் எழுதுங்க. கதை எழுதுங்கள், அஃபர்மேஷன் கிடையாது. கதை எழுதுங்கள். ஃபுல்லாக எழுதிட்டிங்களா? அடுத்த பேப்பர் எடுங்க. அடுத்த பேப்பர் என்ன? வேலையில் ப்ரமோஷன். எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைத்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு அப்படின்னு. சில பேர் கடன் தொல்லை. நான் எல்லா ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி லைனாக பேரை சொல்லுங்கள், எல்லாருக்கும் காசு கொடுத்து விட்டேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மன நிம்மதியுடன் இருக்கிறேன். இப்போது எழுதுங்க அந்த கதை. இதுதான் என்னுடைய கதை. அடுத்து என்னென்னா கடன். கடனுக்கு இந்த 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 பர்டிகுலர் பர்சன் பேரை சொல்லிவிட்டு அவங்க எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போது வாழ்க வளமுடன், நல்லா இருக்கட்டும் அவங்க. இதுதான் என் கதை. நான் அவர்களிடம் பணம் திருப்பி வாங்கிவிட்டேன் இப்போது. ஸோ இந்த கதையை முழுக்க எழுதுங்க. இந்த கதையை முழுக்க எழுதிட்டு என்னெல்லாம் வேணுமோ அது நடந்ததாக எனக்கு கதையை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அடிக்கடி இந்த கதையை படிக்கணும். கதையை படிச்சுட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அந்த ரிஜிஸ்டர் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லா காரியமும் நடந்துவிடும். அது பார்க்கும்போது அஃபர்மேஷன் அப்புறம் எழுதலாம், எல்லாம் பர்டிகுலர் விஷயத்தை வச்சு அஃபர்மேஷன்லாம் எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதம் இதுதான். இப்போ ஒரு புது மெத்தட், விஷுவலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக, மேனிஃபெஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துடும். நீங்கள் கதை எழுதுங்கள். உங்கள் கதை என்னெல்லாம் இருக்குது? என் மாமியார் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க, என் கணவர் என்ன அன்பாக இருக்கிறார், என் மனைவி நல்லபடியாக இருக்கார், உடல்நலம் ஆரோக்கியத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் விரும்பி நினச்சி எழுதிட்டே இருக்கும். நம்பிக்கை விடாமல் பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் டூ திஸ். ஓகேங்களா? அது செஞ்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்துடும். இதை பண்ணி முடிச்சப்பறம் இதோடு விடக்கூடாது. உங்கள் டெய்லி எழுதுகிற அஃபர்மேஷன் எழுதியே ஆகணும். கண்டிப்பாக எழுதணும். 50 நேரம் கிடையாது, எனக்கு இப்படியா அப்படிதான் சொல்லக்கூடாது. எழுதியே ஆக வேண்டும். நிச்சயம் எழுத வேண்டும். புரிஞ்சுதா? அடுத்து என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மும்பரமாக கண்டிப்பாக
அஃபர்மேஷன் எழுதிட்டே வாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். ஏன்னா 25ஆம் தேதி வரும்போது அந்த 7 கிரகமும் நேர்கோட்டில் வருகிறது. ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆகர்ஷண சக்தி இருக்குல்ல, பவர் ஆஃப் ஈர்க்கும் சக்தி அது ஜாஸ்தியாக இருக்கும். அது கிட்ட இப்போ 25ஆம் தேதி 7 கிரகம் வருதுன்னா டக்குன்னு 7ஆம் தேதி போய் 25ஆம் தேதி போய் அது உட்காராது, மெதுவாக நகர்ந்துருக்கு. இப்போவே அதோட வேலையை அது காமிக்க ஆரம்பிச்சிடும். பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நடைபெறும் ஒரு அதிசயமான விஷயம். சாதாரண கண்ணிலே அதை பார்க்கலாமா சொல்கிறாங்க. எதுவும் இப்படியா இருந்தாலும் ஆகர்ஷன் நமக்கும் அங்கே வானத்தில் இருக்கும் அத்தனை கிரகங்களுக்கும் ஓர் உறவு உண்டு. ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷனை விட்டுடாதீங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிங்க. ப்ரேயர் அஃபர்மேஷன் இந்த 25ஆம் தேதி விடாமல் அஃபர்மேஷன் எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடந்துடும். அடுத்தது உங்கள் கேள்விக்கு என் பதில். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, ஃபன் மீடியா 1101 உங்களுக்கு பதில் மாதிரி. ஏன் உங்கள் 2வது பையனை அவன் படிக்க மாட்டான், முட்டாள், வாலு, சேட்டன் ஏன் சொல்கிறீங்க? எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான். நீங்கள் அவனை வேறு மாதிரி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. அவனுடைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. கோவப்படாதீங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க. டீச்சர் கிடக்குறாங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவனுக்காக டைம் அலாட் பண்ணி கண்ணா இதை முடிச்சிரு அப்படின்னு சொல்லுங்கள். அவன் செய்வான். நீ நல்லவன், நீ வல்லவன். எந்த குழந்தையும் உங்களுக்கு சோட கிடையாது. 2 குழந்தையும் கெட்டிக்கார குழந்தை. நீங்கள் தப்பாக பேசவே கூடாது. எந்த குழந்தையும் நம்ம பேசுறது சரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு குழந்தை நல்லா இருக்கும், 5 விரலும் ஒன்றா இருக்கா, குட்டை நட்டை அப்படி இருக்குல்ல, அதுக்கு ஒரு பயன் இருக்குது. இவன் வேறு ஏதாவது ஃபீல்டில் நல்லா வருவான். கொஞ்சம் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க. நீங்கள் கிட்டேருந்து நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணி விடணும். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லபடியாக முடியும். அவன் நல்லபடியாக வருவான். 4 பேர் அவனை நல்லபடியாக பேச நீங்கள் காரணமாக இருக்கணும். நீங்களே உங்கள் குழந்தைய வெறுத்துட்டா யாருக்கு காமிப்பான்? அவன் படிக்கிறதுக்கு என் 2வது மகன் பேரை சொல்லுங்கள். நன்றாக படிக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், ஆரோக்கியத்துடன் இருக்கிறான், எல்லாம் இப்போது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த அஃபர்மேஷன் நீங்கள் எழுதுறீங்க. என் 2வது மகன் நல்லபடியாக படிக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. வெறும் தேங்க்யூ போகாது, அவனை பற்றி பேசணும். அவனுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுங்க. அவன் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைன்னா விளையாடுமா, பரவாயில்ல. ஒரு குழந்தை விளையாடுறது, இன்னொரு குழந்தை அதில் என்ன தப்புன்றீங்க? விளையாடுறது தான் குழந்தை, சும்மா இருக்கிறது மண். புரிஞ்சுதா? அந்த உங்கள் செகண்ட் குழந்தைக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேயா? இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.